வெல்கம் டு கந்தவேல் ஹோம் இன்டீரியர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடலூர் டிஸ்ட்ரிக்கு திட்டக்குடி என்ற ஊர் பக்கத்தில் கைப்பெரம்பலூர் அந்த கிராமத்தில் நம்ம பிவிசி அண்ட் யூபிவிசி கபோர்டு ஒர்க் பண்ணி வரோம். இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹாலில் வந்து டிவி ஷோகேஸ் எல்லாமே ஃபுல்லாகவே செவராக தான் கொடுத்துருந்தாங்க. எதுவும் கபோர்டு அவங்க கடப்பாக்கள் எதுவும் வைக்கலை. நம்ம அந்த பிளைன் செவத்தில் தான் எல்லாமே ஃபிட் பண்ணிக்கிறோம். டிவி ஷோகேஸ் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்லைடிங் டபுள் ஓப்பன் கிளாஸ் மாதிரி அதில் பண்ணி கொடுத்துக்கிறோம். கீழே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் டபுள் டோர், இந்த ரைட் சைடில் டபுள் டோர், லெஃப்ட் சைடில் டபுள் டோர். சென்டர் பார்த்தீங்கன்னா கிளாஸ் வச்சு ரிமோட் கண்ட்ரோலுக்காக கிளாஸு சென்டரில் வச்சுக்கிறோம். டிவி மாட்டுற இடத்துல பார்த்தீங்கன்னா ஷோ லைட் ஒரு 3 எல்இடி ஷோ லைட் நம்ம ஃபிட் பண்ணி கொடுத்தோம். அதுபோல் பார்த்தீங்கன்னா இது ஒரு 50 கிலோ 80 கிலோ அந்த மாதிரி தாங்குகிற அளவு தான் நம்ம பாக்ஸ் அடித்து பண்ணி கொடுப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து எங்களுக்கு கலசம் வைக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அதுக்கு தகுந்த போல் மேலே கோபுரம் மாதிரி வச்சு அதில் ஒரு 3 கலசம் வச்சு ஒவ்வொரு டோர்லேயும் 3 பெல்லு நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம். அது போக பார்த்திங்கன்னா படைக்கிற மாதிரி இலை வச்சு படைக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதையும் நம்ம அந்த டோருக்கு உள்ளே மறைகிற மாதிரி நம்ம அதையும் ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லேஃப்ட்டு ஃபுல்லாகவே கவரிங் பண்ணியாச்சு. இந்த கலர் பார்த்தீங்கன்னா மார்பிள்ஸ் மெட்டீரியல் மாதிரி இருக்கும். பிவிசி தான் இது. மார்பிள் கலரில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் லேஃப்ட்டு ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா பெட்ரூம்லேயும் ஃபுல்லாகவே செவராக தான் இருந்தது. அதில் எந்த கடப்பாக்கெல்லாம் எதுவுமே வைக்கல. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் டோர் இந்த பக்கம் ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் டபுள் டோர் போட்டு அதில் மிரர் நம்ம ஒன்று ரெடி பண்ணி கொடுத்தோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பார்த்தீங்கன்னா மிரர்லேயே கண்ணாடி வரதுனால பக்கத்துலேயே ஒரு 4 ட்ரா வேணும்னாங்க. மேக்கப் செட் பண்ணுற மாதிரி 4 ட்ரா வேணும்னாங்க. இப்போ ட்ராவை பார்த்தீங்கன்னா தனி காஸ்ட்டு தான் வரும். அது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டில் வராது. இப்போ ட்ராவை பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவை பார்த்தீங்கன்னா 3000 3500 அந்த மாதிரி வரும் வீலோட சேர்த்து. அது வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ட்ராவை 2 ட்ராவை முடுக்க அதெல்லாம் லேட் ஆகும். அதனால் அது ஒரு பீஸ் கணக்கில் தான் வரும். கஸ்டமர் நீங்கள் அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டபுள் டோரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5 ஷெல்ஃபு, அதாவது 5 ரேக்கு வர மாதிரி நம்ம அதை பிவிசிலே ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். மேலே பார்த்தீங்கன்னா லேஃப்ட்டையும் அதேமாரி 6 டோர் சேமாக ஒரே நீட்டாக வர மாதிரி 6 டோர் வர மாதிரி மேலேயும் கவர் பண்ணிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் தான் பார்க்க போகிறோம். கிச்சனில் பார்த்தீங்கன்னா இவங்க மேடை மட்டும்தான் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதாவது மேடை பார்த்தீங்கன்னா இவங்க கல்லில் வைக்கலை. இவங்க அடுத்ததாக ரிமூவ் பண்ணிக்கிற மாதிரி ஆங்கிள் வச்சு தான் வச்சுருந்தாங்க மேடை. அந்த மாதிரி மோஸ்ட்லி யாரும் வைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு செவுரு வச்சு வைக்க பாருங்கள் மேடையை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆங்கிள் வச்சு வைக்கும் போது அது அவங்க ரிமூவ் பண்ணுறதுனால வச்சுட்டாங்க. இப்போ இதே வேறு நீங்கள் வைக்கிற மாரி இருந்தால் அது பர்மனெண்ட்டாக இருக்கும்போது அது துரு பிடிச்சிடும். அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் செவுரு வச்சு வைங்க. இது பார்த்திங்கன்னா யூபிவிசி மெட்டீரியல் நம்ம செக்ஷன் போட்டு தான் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு உள்ளட்ட ரேக்கு மாதிரி அடித்து கொடுத்து அதையும் நம்ம க்ளோஸ் பண்ணி சிலிண்டர் வர இடத்துல வெண்டிலேட்டர் மாதிரி அதையும் காடி எடுத்து அதையும் க்ளோஸ் பண்ணிட்டோம். மேலே பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம் அந்த மாதிரி வைக்க மசாலா பாக்ஸ் நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம். அதில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒயிட் அண்ட் ரெட்டு மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தோம் யூபிவிசியில். கீழே பார்த்தீங்கன்னா சின்னதாக டப்பா வைக்கிற மாதிரி அந்த மாதிரி அதுவும் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்தோம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டபுள் டோர் வர மாதிரி ஓப்பன் டைப்பில் கிளாஸு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டபுள் கண்ணாடி வர மாதிரி ஸ்லைடிங் கிளாஸு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்குறோம். எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஒர்க்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஒர்க் பிடிச்சிருந்தால் உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடு பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து திட்டக்குடிக்கு போயிட்டு நம்ம சைட்லேயே தங்கி தான் நம்ம இந்த ஒர்க் பண்ணி கொடுத்தோம். இப்போ மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம எல்லா இடத்துலையும் பண்ணுவோம், தங்கி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த வீடு பார்த்திங்கன்னா சைட்லேயே தங்கன்றதால நம்ம பாண்டிச்சேரியில் லோக்கல் என்ன காஸ்ட் பண்ணோமோ அந்த காஸ்ட்டை தான் நம்ம கஸ்டமர் பண்ணி கொடுத்தோம். இதே லாங் வந்து பண்ணுற மாரி இருந்தால் ரூம் எடுத்து தங்கி பண்ணுற மாரி இருந்தால் டிரான்ஸ்போர்ட் செலவு, ரூம் செலவு எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்துக்கணும். இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் ஆகாது, ஒரு கம்மியாக தான் ஆகும். அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. டிரான்ஸ்போர்ட் செலவு தங்கி பண்ணுறதெல்லாம் ஓரளவு கம்மியாக தான் வரும். அதுக்காக பயப்படாதீங்க. நன்றி, வணக்கம்.